லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை. முழுக்க முழுக்க உண்மை முழுசா குறைஞ்சிருக்குது. எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. இது பேச்சுக்கு நாங்க சொல்ல முழு மனசா சொல்றோம். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. டேரக்டா எந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. இப்போ இவர் சொல்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் போல்டா சொல்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கினவங்களுக்கு இது ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் தெரியுது. அதனால இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம், நல்ல ஸ்டெப் தான் சொல்லுவேன். முதல்வர் சொல்லிட்டார், ஓப்பனா சொல்லிட்டார், நம்பர் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொண்டு அவர் போய் கிளீனாக பேசுகிற மாதிரி பேசிட்டு போறாரு. நான் ஆற்றுல தண்ணி ஓடுற மாதிரி. ஆனால் ஆஃபீஸ் உள்ள லஞ்சம் வாங்கினமா அங்கே தானே உட்காந்துக்கிறான். இப்போ என்னென்னா, சரி எந்த ஒரு இதுக்கு போனாலும் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்கோ, கவர்மெண்ட் நிச்சயமாக செய்வாங்கோ, ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புள்ஸுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு வே கிளியர் பண்ணி கொடுப்பாங்கோ அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கு. அங்கங்கே லிட்டில் பிட் இருக்குது, அது போக இன்னும் அது குறையத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. லஞ்சம் ஒழிக்கப்பட்டது என்று சொன்னால் 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாயில் பண்ணியிருக்க முடியாது. இல்லை, அவர் சொல்கிறாரு, மக்கள் மத்தியில் சொல்கிற லஞ்சம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் லஞ்சம் வாங்கணுமா வேண்டாமான்ற மாதிரி ஒரு ஐடியா ஓடுதுன்னு நினைக்கிறேன் ஆர்டிஓ ஆஃபீஸுகளில். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பல. நான் அவங்களாம் லஞ்சத்தில் தான் ஊழலவங்க. அந்த லஞ்சத்தில் இருக்கிறவங்க தான் தாவேக்காக வந்துக்கிறாங்க. சார், இந்த தாவேக்கா ஆட்சியில் ஊழல் மற்றும் லஞ்சம் எல்லாம் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன்? இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் தான் நான் சொல்லுவேன். நான் ஏன்னா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் போக போக தான் தெரியும். இப்போதான் ஒரு சில பேரெல்லாம் பிடிச்சி இது பண்ணி அரெஸ்ட் பண்ணிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால இன்னும் போக போக தான் எப்படி இருக்குன்றது தெரியும். பட் இட்ஸ் டூ ஏர்லி ஸ்டேஜ் தான் சொல்லுவேன். இப்போ விஜய் அவர்கள் லஞ்சம் கேட்டாங்கன்னா என் பேர் சொல்லுங்க, உங்க பையன் மாதிரி, உங்க அண்ணன் மாதிரி. டேரக்டா எந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. இப்போ இவர் சொல்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் போல்டா சொல்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கினவங்களுக்கு இது ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் தெரியுது. அதனால இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம், நல்ல ஸ்டெப் தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் இப்ப விஜய் அவர்களுடைய ஆட்சியிலையும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இந்த அரசு துறையை சார்ந்து? கொஞ்சம் ஒளிவு மறைவு இல்லாம நேர்பாட மக்களுக்கு தெரியற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி தெரியுது. முழுக்க முழுக்க உண்மை முழுசா குறைஞ்சிருக்குது. எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. இது பேச்சுக்கு நாங்க சொல்ல முழு மனசா சொல்றோம். முழு மனசா எது ஓட்டு போட்டோமோ, எதை நினைச்சு போட்டோமோ அது கண்டிப்பா நடக்குது. ஓகே, இப்போ லஞ்சம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா விஜய் அவங்க பேர் சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. என்ன ஒரு விஷயம்னா, அவங்க கேட்டால் தானே நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு. அவர் ஃபஸ்ட்டே அறிவிச்சதுனால இப்போ யாருமே எதுக்கும் எதை பற்றி கேட்குறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை, எதுவுமே. இன்னொன்று ஃபஸ்ட்டு போன ஆட்சியில் பஸ்ஸு ஃப்ரீ விட்டாங்க. ஃப்ரீ விட்டதில் மகளிரோட மரியாதையே போச்சு. ஏன்னா நாங்கள்லாம் நடுத்தரமான மக்கள். ஆட்டோவிலே போயிட்டு ஆட்டோவிலே வர முடியாது. அதே சமயத்தில் எவ்வளோ லாங் வேணாலும் நடந்து போயிட்டு நடந்தும் வர முடியாது, பஸ்ஸில் தான் போகணும். அந்த பஸ்ஸுன்றது ஒரு இது ஒரு மகளிர்ன்ற மரியாதையே இல்லாமல் போச்சு. அது ஒன்று முழுக்க முழுக்க மனசு ரொம்ப வேதனையாகவும் இருந்தது. அது ரொம்ப வேதனையாக இருந்தது. அதனால் பஸ்ஸில் போகிறது. ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் பஸ்ஸில் போகிறோம், அதே மாதிரி தான் போகிறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு அராஜகம் கிடையாது. அதில் ஏம்மா வா, இல்லை டிக்கெட் வாங்க மாட்டியா, இல்லை அப்படியே ஏறி உக்காந்துக்கிற, பஸ்ஸு காலியாக இருக்கும். அதை நம்ம கேட்டோன்னு வச்சுக்க, தேவையில்லாத பிரச்சனை. டெய்லி இவங்க கூட சண்டை போடுறதுக்கா நம்ம வரோம். ஆனால் இப்போ அது கிடையாது. பஸ்ஸில் ஏறினா கூட காலியாக இருந்தால் கூட அவங்களே கேட்டு தராங்க. பேச்சு அவங்க கம்மியாக பேசுகிறாங்க. நான் என்ன தெரியுமா யோசிக்கிறேன், நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அதிகம் பேசுகிறோமோ அப்படி யோசிக்க தோணுது. ஏன்னா அவங்க அமைதியாக பேசுகிறாங்க, நம்ம பேசுறது சவுண்டு வச்சு நம்ம அதிகமாக பேசுகிறோமோ அப்படி யோசிக்க தோணுது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, முழுக்க முழுக்க கால் பாகம் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. இனிமேலும் இன்னும் ஃபுல்லாக மாறும். உண்மையாக என்ன ஒரு விஷயம்னா, எங்களுக்கு இந்த கட்சி அந்த கட்சின்றது இல்லை. நான் ஓட்டு போட்டு ஃபஸ்ட்டு நான் ஓட்டு போட்டது ஜெயலலிதா அம்மாவுக்கு. எனக்கு கருத்து தெரிஞ்சு ரெட்டை இலக்கு எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடணும், நம்மளுக்கு ஓட்டு வந்தான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஓட்டு வரப்போ எம்ஜிஆர் இல்லை. அதனால் முதல் ஓட்டு நான் எம்ஜிஆருக்காக ரெட்டை இலைக்கு போட்டேன். அந்த ஆட்சி கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்குள்ளே அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. இவருக்கு ஏன் நாங்கள் போட்டோம்னாக்கா, ஜெயலலிதா அம்மாவும் இல்லை, நாங்கள் இந்த இடத்துல இந்த ரோட்டில் பிறந்து 4வது தலைமுறை. எனக்கு தெரிஞ்சு நான் 4வது தலைமுறை. அப்போ இனிமேல் என்னோடய பொண்ணு, என் பேர பிள்ளைங்க இப்படிலாம் இருக்காங்க. இந்த 4 தலைமுறையும் எனக்கு கருத்து தெரிஞ்சு நாங்கள் அந்த வீடுக்கு போராடுறோம். ஆனால் தரேன் நாங்கள். போன ஆட்சியில் எலெக்ஷனுக்கு வரப்போ நம்மக்கிட்ட வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கக்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க.
இந்த எழும்பூர் தொகுதியில் நீங்கள் வந்து எங்களை ஜெயிக்க வச்சிங்கனாக்கா நாங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ செய்கிறோம். நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு எதுவுமே வேணாம், ஒரு வீடு தான் வேணும் எங்களுக்கு, வேறு எதுவுமே எங்களுக்கு வேணாம். அவங்க என்ன பண்ணாங்க, சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. நீங்கள் எங்களை வர வச்சுட்டா நாங்களே உங்களுக்கு பண்ணிவிடுவோம். சப்போஸ் எங்களை ஆப்போசிட்டில் வர வச்சாலும் உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட்டாக நிற்போம். நாங்கள் என்னன்னா நீங்கள் தான் வருவீங்க, நீங்கள் எங்களுக்கு இதை மட்டும் பண்ணுங்கன்னு நாங்கள் வர வச்சோம். ஆனால் கடைசி வரைக்கும் தரேன் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, எங்களுக்கு வரைக்கும் இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே தரேன்னாங்க. ஆனால் கொடுக்கவே இல்லை. ஏமாந்துட்டோமா, அதுலேயும் ஏமாந்துட்டோம். இப்போ இவருக்கு வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க விஜய்க்கு இவங்க ஓட்டு போட்டாங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அப்படி இல்லை. நான் முழுசாக நான் பேசணுன்னா கரெக்டாக பேசிடணும். விஜய்ன்றது சிஎம்ன்றது இப்போது, இதுக்கு முன்னால் ஒரு நடிகர். எங்களுக்கு விஜய்லாம் பிடிக்கும், எங்களுக்குன்னு இல்லை, எனக்கு உனக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். திடீர்னு வந்து அவர் அறிவித்தார் நான் வரேன்னு. இதில் என்ன விஷயம்னா, விஜய்ன்றவரை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அவரே வரேன்னா என்னன்னு தோணும். இன்னொன்று வந்து அவர் வந்து புது ஆள், கெட்டையாலே இல்லை. இவங்க ஏமாற்றிட்டாங்க, நம்மளுக்கு யாரும் இல்லை. இப்போது நம்ம நினைக்கிறோம் யாரும் இல்லை. அப்போ இவர் புதுசாக வராருன்னா இவராவது வந்து நம்மளுக்கு ஏதாவது செய்கிறாரான்னு பார்க்கலான்ற ஒரு இதுதான். சரியா, இவர் தான் வரணும், இவரை ஏமாற்றிட்டு அவருக்கு போடணுன்ற யாருக்குமே மக்களுக்கு கிடையாது. விஜய்னா பிடிக்கும், அதே சமயத்தில் அவரே வரணும், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவராவது நம்மளுக்கு வந்து நான் ஏமாந்து போய் நிற்கிறவங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி வந்தால் என்ன தோணும், இவராவது வந்து நம்மளுக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா என்ற ஒரு ஆதங்கம், ஒரு வேகம், அதெல்லாம். ஆனால் நம்ம என்ன நினச்சி செஞ்சோமோ அவர் அதை கரெக்டாக பண்ணின்னு வராரு. இப்போ வரைக்கும் கண்ணின்னு. ஆனால் மனசுக்கு ரொம்ப திருப்தி, சந்தோஷம். இன்னும் நிறைய இடத்துல லஞ்சம்லாம் இருக்குன்றாங்கல்ல, அதை பற்றி நினைக்கிறேன். இருக்கலாம், ஏன்னா உடனே இது பண்ண முடியாதுல்ல. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு கண் துடைப்பில் நம்ம ஏரியாவில் எல்லாமே கம்மி, நம்ம போக்குவரத்து பார்க்குறதுல கம்மி, இப்படி தான். அப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இருக்கலாம், எல்லாமே போகலாம், எதுவும் நம்ம பார்க்காம சொல்ல முடியாது. ஆனால் முழுக்க கம்மி ஒன்றும் ஆகலை, முழுசா ஒன்று. ஏன்னா அவர் வந்து இப்போ தான் 50, இந்த 50 நாளில் இவ்வளோ பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா. இன்னும் எவ்வளவோ இருக்குது, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, அதுக்கெல்லாம் டைம் ஆகும். உடனே சில பேர் தெரியாதவங்க தான் இதை இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பேசுகிறாங்க, இந்த கட்சி அந்த பண்ணியிருக்கோம், அந்த கட்சி அந்த அப்படிலாம் இல்லை. இவர் வேலையை இவர் கரெக்டாக செய்கிறார். நம்ம வந்து அவரை எதை நினச்சி பண்ணோமோ அதை அவர் கரெக்டாக பண்ணுறாரு. இருக்கா போன ஆட்சிக்கு இருக்கும்? கண்டிப்பாக சான்ஸே இல்லை. எல்லா விஷயத்துலையுமே இருக்குது. எங்களுக்கு ஒன்றே அவர் மேலே எங்களுக்கு அவர் இப்போ நடந்துன்னு பண்ணுறது எல்லாமே சந்தோஷம்தான். எங்களுக்கு ஒன்றே ஒன்று, ஆனால் அவருக்கு தெரியும் எங்களுக்கு என்ன வேணும்னு. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் இதுக்கு தாங்க போனோம். போயிட்டு வீடுக்காக தான் நாங்கள் காலங்காலமாக, நான் சொல்கிறேனே, இந்த 4 தலைமுறைக்கு நாங்கள் வீடுக்காக எங்களுக்கு கருத்து, எங்கள் அம்மா அப்பா காலத்தெல்லாம் போராடி இருக்காங்க, கிடைக்கல. எங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஒரு வீடுக்காக நாங்கள் அவர்கிட்ட அவர் அது செய்வாருன்னு எனக்கு இப்போ இல்லை, அவர் முன்னாடி போன இதுலேயும் இங்கே பேட்டி எடுத்தாங்க மலையில். நான் அப்போவே சொல்லிட்டேன், விஜய் சார் வராரு, அவர் வந்தாது எங்கள் ஆசையை நிறைவேற்றுறாரு, நான் அப்போவே சொல்லிட்டேன். ஆனால் இப்போவும் அவர் எங்களை ஆசையை நிறைவேற்றுவார். ஆனால் கண்டிப்பாக நல்ல ஆட்சி. எந்த அளவுக்கு ஒழுங்கி இருக்குன்றது, ஆனால் கம்பேர் பண்ணுற பொழுது ஓரளவுக்கு நல்ல லிபரலைஸ் ஆகிருக்கிற மாதிரி தான் தெரிகிறது. ஓகே, விஜய் அவர்கள் பேரை சொன்னால் வந்து நீ யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா என்னோட பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேரை சொன்னால் லஞ்சம் கேட்காம இருப்பாங்களா? அது ஒரு மாரல் ஃபியர் வந்திருக்கு இப்போது. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணால் இது வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கோ அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஜனங்களுடைய ஒரு இது என்னென்னா, என்ன கொஞ்சம் இப்போது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அவர் பண்ணுறார். அதை பற்றி நான் ஒரு கமெண்ட் அடிக்க இது இல்லை. பட் வி ஹாவ் டு கிவ் சம் டைம். அவர் வந்து நல்ல ஒரு பிளானிங்கோடு போயிட்டு இருக்கார். அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா தான் அது வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ இட்ஸ் நவ் குட் கவர்மெண்ட் மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. தட் இஸ் பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட். அவ்வளோதான். ஓகே சார், இப்போ இதுக்கு முந்தின கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, மாற்றம் நிகழ்ந்திருக்கா? மாற்றம்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு டைப்பாக போயிட்டு இருந்தது. இப்போ வந்து என்னென்னா, சரி எந்த ஒரு இதுக்கு போனாலும் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்கோ, கவர்மெண்ட் நிச்சயமாக செய்வாங்கோ, ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புள்ஸுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு வே கிளியர் பண்ணி கொடுப்பாங்கோ அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கு. அது வந்து ரியலி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஸோ இந்த அவங்க வந்து இப்போ வந்திருக்கிறதுனால ஒரு 1 year 2 years அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்து தான் பார்க்கணும்.
ஓகே, இப்போ ஒரு 70 நாள்ல இது நல்ல மாற்றமா தெரியுதா? நிச்சயமாக தெரியுது, ஒரு நல்ல மாற்றமாக இருக்குது, ஒரு காம் கவர்மெண்ட். ரெண்டாவது என்னென்னா, போய் சரி ஒரு மினிஸ்டர் இருக்காங்களா, அவங்கள போய் நம்ம பார்க்கலாம், அவங்களோட பேசலாம், அவங்ககிட்ட நம்ம கிரீவன்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, அது வந்து ரியலி அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு கிவ் சப்போர்ட். ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றது புரியும். இன்னொன்று என்னென்னா, ஒன்றே ஒன்று இருக்குது, இந்த பஸ்ஸஸில் வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ஒரு கவர்மெண்ட்டினுடைய ஒரு நல்ல ஒரு பெருந்தன்மை, நல்ல இதாக. அதே நேரத்தில் முதியோர் எங்களுக்கெல்லாம் 10 டோக்கன் கொடுக்குறாங்க. ஒரு 80 இயர்ஸ் ஆகுது எனக்கெல்லாம் இப்போ. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது பார்த்து கன்சிடர் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஏதாவது வே பண்ணி கொடுத்தாங்கன்னா ரியலி இருக்கும். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் தி கவர்மெண்ட். நிச்சயமாக வி ஹேவ் டு கிவ் சப்போர்ட். நல்ல ஒரு நிர்வாகத்தை தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை கொடுத்தாங்க, நல்லா பண்ணாங்கன்னா ரொம்ப அப்ரிஷியேட்டு. கண்டினியூவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. லஞ்சம் ஊழல் வந்து இப்போ இருக்கா இல்லை இல்லையா? அங்கங்கே லிட்டில் பிட் இருக்குது, அது போக போக இன்னும் அது குறையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ லஞ்சம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா உங்களோட பையன் பேரு, உங்க அண்ணன் பேரு அப்படின்ற என்னோட பேரை, விஜய் அவர்களுடைய பேரை சொல்லுங்கன்னு சொல்லி விஜய் சொல்றாரு. ஸோ அப்படி சொன்னாங்கன்னா லஞ்சம் கேட்காம இருப்பாங்களா? ஒரு பயம் இருக்கும்ல சார், அதனால சொல்லிட்டு அவங்க அந்த இது கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். போன ஆட்சியில இந்த ஆட்சியில ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா? லஞ்சம் கேட்கறது, இந்த அரசு சம்பந்தமான அலுவலகங்கள்ல வந்து இந்த கோப்புகள்லாம் சீக்கிரமா எடுக்கிறாங்களா? வேலையெல்லாம் நல்லா நடக்குதா? கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, பார்க்கும்போது தெரியுது, ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஓகே, போக போக இன்னும் நல்லா இருக்கும் மாதிரி தெரியுது. அதுதான் இன்னும் 70 நாள் ஆட்சி காலம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய தலைமையில தமிழ்நாடு எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லஞ்சம் ஒழிக்கப்பட்டது என்று சொன்னால் 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாயில் பண்ணியிருக்க முடியாது. லஞ்சம் வாங்கி தானே பண்ண முடியும். அப்போ எப்படி லஞ்சம் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும்? அதனால் லஞ்சம் ஊழல் தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, லஞ்சமும் ஊழலும் 2 கண்கள். இது ரெண்டும் இல்லாமல் யாரும் பண்ண முடியாது. ஏன்னா லஞ்சத்தை உருவாக்குறது தான் நாம் மக்களே, ஊழலை உருவாக்குறது தான் நம் மக்களே. ஓகே, இதை ஒழிக்கணும்னு வந்து மேலே இருக்கவங்க நினைச்சாலும் அது முடியாது. கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏதோ ஒரு பகுதியில் ஒரு ஃபைல் தேங்கி நிற்கும். ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு டேபிளில் அந்த ஃபைல் தேங்கி நிற்கும். அதுக்கு காரணம் லஞ்சமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ லஞ்சம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா என்னோட பேர் சொல்லுங்கன்னு முதல்வர் விஜய் அவர்கள் சொல்றாரு. ஸோ அப்படி அவர் பேர் சொன்னா லஞ்சம் கேட்காம இருப்பாங்களா? அந்த ஃபைல் மூவ் ஆகுமா? ஃபைல் மூவ் ஆகாது. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து ஆதாரபூர்வமாக தெரிவித்தா நாங்கள் அதிரடி ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அதிரடி ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னாக்கா, இப்போ அவங்க ஒரு ஃபோன் நம்பர் தருவாங்க, ஒரு மொபைல் நம்பரோ ஏதோ ஒரு ஹாட்லைன் நம்பரோ ஏதோ ஒன்று தருவாங்க. அந்த நம்பருக்கு நம்ம இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு ஃபோன் பண்ணால் அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு ஆள் வேணும், அட்டன் பண்ணுறதுக்கு. அந்த காலே அட்டன் பண்ணுறது விளையாடுறீங்களா? இப்போ முந்தின ஆட்சியில் இருந்த லஞ்சம் ஊழலுக்கும் இந்த ஆட்சியில் இருந்ததுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? மாற்றம் நிகழ்ந்திருக்கா? குறைஞ்சிருக்கா லஞ்சம்? அதாவது குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் எனக்கு கரெக்டாக தெரியல. ஓகே, பட் ஆனால் ஒரு குறைஞ்சிருக்குன்ற ஒரு டாக்ஸ் இருக்குது, பேச்சு. அது இருக்குது. இப்போ இந்த 70 நாள் ஆட்சியில் வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சி காலம்ன்றது எப்படி இருக்குது? நல்லா பண்ணியிருக்காரா? பண்ணாங்கன்றதுக்கு எதுவும் சொல்ல முடியல. எல்லாமே அவங்க கடந்த ஆட்சியில் பண்ணது தான் இருக்குது. இவங்க புதுசாக எதுவுமே பண்ணலை. புதுசாக ஒன்றுமே பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, புதுசாக எதுவுமே பண்ணலை. ஸோ 70 days தானே ஆகுது, இனி பார்க்கலாம். ஓகே, இனி எவ்வளோ நாள் அவகாசம் கொடுத்தா அவங்களோட இதை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு இந்த உள்ளாட்சி எலெக்ஷன் கிராஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு டைமிங் வேணும். இல்லை, அவர் சொல்கிறாரு, மக்கள் மத்தியில் சொல்கிற லஞ்சம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து லஞ்சம் வாங்கணுமா வேண்டாமான்னு மாதிரி ஒரு ஐடியா ஓடுதுன்னு நினைக்கிறேன் ஆர்டிஓ ஆஃபீஸுகளில். அதனால் அது எப்படின்னு பார்க்கணும். நம்ம இன்னும் பூந்து போகல எந்த இதுலேயுமே. அதனால் நமக்கு அது அவர் சொல்கிறது உண்மை மாதிரி சொல்கிறாரு, அது செய்கையில் வந்த மாதிரி கூட எனக்கு அவ்வளோ தெரியல. ஆமாம் சார், அது இருக்கிற மாதிரி தான் சார் தோணுது. அது இருக்குன்னு தான். அது என்ன இருந்தாலும் அதில் கொஞ்சம் இருக்குதான். அதை வந்து அவர் என்ன கீழே இறங்கி பூந்தா தான் அது தெரியும். இப்போ விஜய் வந்து லஞ்சம் கேட்டா என்னோட பேர் சொல்லுங்க, உங்களோட பையன் அவனோட மகனா இருக்க விஜய் பேர் சொல்லுங்க. ஆமாம் சார், அவர் வந்து ஒரு முதலமைச்சர் ஓப்பனாக பேசிட்டு போகிறாரு. ஆனால் வந்துட்டு ஆஃபீஸ் ரேங்கில் இருக்கிறவன் தானே அந்த லஞ்சத்தை ஒழிக்கணுமா வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க முடியும். முதல்வர் சொல்லிட்டார், ஓப்பனாக சொல்லிட்டார், நம்பர் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொண்டு அவர் போய் கிளீனாக பேசுகிற மாதிரி பேசிட்டு போகிறாரு, இன்னும் ஆற்றுல தண்ணி ஓடுற மாதிரி. ஆனால் ஆஃபீஸ் உள்ள லஞ்சம் வாங்கணுமா அதுக்கு தானே உட்காந்துக்கிறான். லஞ்சம் ஊழல் வந்து காலத்துக்கு ஒழிக்க முடியாது சார்.
அது வந்து டிஎம்கே ஆட்சி இருந்தாலும் சரி டிஎம்கே ஆட்சி தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக மனிதனை திருந்தால் தான் ஒழிக்க முடியும். அது யார் தாவேக்கா வந்தாலும் அவங்க வாங்கினா செய்வாங்க. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பலை நான். அவங்களாம் லஞ்சத்தில் தான் ஊழணும். அந்த லஞ்சத்தில் இருக்கிறவங்க தான் தாவேக்காக வந்துக்கிறாங்க. தாவேக்காவில் இருக்கிறவங்க முக்கால்வாசி அமைச்சருங்கெல்லாம் வந்து எல்லாம் கட்சியிலேருந்து வந்துக்கிறாங்க. அவங்க லஞ்சத்தில் இல்லாமல் வரமாட்டாங்க. அதனால தான் விஜய் வந்து நல்லவர். சிரஞ்சீவி, ஹைதராபாத் சிரஞ்சீவி மாதிரி ஒரு நல்ல மனுஷன். ஆனால் அவர் ஒருத்தர் தான் நல்லவர். அப்படியே மற்றவங்களாம் நம்ம சொல்ல முடியாது. போன ஆட்சியிலையும் இந்த ஆட்சியிலையும் மாற்றம் இருக்கா லஞ்சம் ஊழல்ல? மாற்றம்னா ஒரே ஒரு சார், மெட்ராஸ் சிட்டியை பொறுத்தவரைக்கும் பஸ்ஸு சர்வீஸ் சரியில்லை சார். பஸ்ஸு சரியில்லை. பிடிசியை வந்து கரெக்ட் பண்ணணும். பிடிசியை வந்து கரெக்ட் பண்ணி நல்லா பஸ்ஸு சர்வீஸ் எல்லாம் நல்லா ஒன்று அது விட்டால் போதும். அவர் வேறு மண்ணியும் வேணாம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. அம்மா ஹோட்டலில் நல்லா பண்ணுறாங்க. நான் மயிலாப்பூரில் இருக்கிறேன். மயிலாப்பூரில் அம்மா ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்குது. எக்மூரில் இருக்கிறேன். எக்மூர்லேயும் நல்லா இருக்குது. எல்லாம் விஜய் சார், கான் சார் ஒன்று அவர் கூட இருக்கிற ஆளுங்களாம் அவர் கரெக்ட் பண்ணிக்கணும். நல்ல மனுஷங்களாம் வச்சுக்கணும்.